இன்னைக்கு சொன்ன மாதிரி இன்னைக்கு வர்றாங்கல்ல, இன்றைக்கு மற்ற மாநில முதலமைச்சர்கள்லாம் அழைச்சிருக்கிறாங்க, இல்லை தலைவர்கள்லாம் அழைச்சிருக்கிறாங்க. அப்போ நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு பற்றி தான் அழைச்சிருக்கிறார். இங்கே மும்மொழி கொள்கைன்னு சொல்லிட்டு இருக்கார். மும்மொழி கொள்கை திராவிட முன்னேற்ற கழகம் 13 ஆண்டு காலம் மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற பொழுது கல்வி பொதுப்பட்டியலில் இருந்தது. அதை மாநில பட்டியலுக்கு ஏன் மாற்றல? இதை மாற்றிருந்தா அந்த பிரச்சனையே எழுதாதுற. சரி, இப்போ பல்வேறு மாநிலத்துக்கு சென்று முதலமைச்சர்லாம் பார்த்துட்டு வந்திருக்கிறீங்க. இதில் ஒரு கோரிக்கை தான் வச்சுக்க, இன்னொரு கோரிக்கையை வைக்கல. கர்நாடகத்தில் என்ன இருக்குது? கன்னடம் தான் தாய்மொழி. தெலுங்கானாவில் என்ன இருக்குது? தெலுங்கு தான் தாய்மொழி. ஒரிசாவில் என்ன இருக்குது? ஒரியா தான் தாய்மொழி. கேரளாவில் மலையாளம் தான் தாய்மொழி. இங்கே எல்லாம் போய் அங்கங்கே இருக்கின்ற அந்தந்த கட்சி தலைவர்கள் அங்கங்கே கட்சியில் இருக்கிற முதலமைச்சரை பார்த்து இந்த நாடாளுமன்ற தொகுதி மறு அறை கூட்டத்தில் கலந்துன்னு சொல்றீங்களே, இதை ஏன் வைக்கல? இந்த கோரிக்கை ஏன் வைக்கல? எல்லாம் தாய்மொழி தானே முக்கியம். நாம் என்ன கோரிக்கை வைக்கிறோம்? ஆங்கிலம் தமிழ் 2 மொழியும் தொடர வேண்டும் என்று நம்ம வைக்கிறோம். மும்மொழி கொள்கை வேண்டான்னு. அப்படி மற்ற மாநில இன்றைய அமைச்சர்கள்லாம் சென்றாங்க, அவர்களை அழைக்கிறீங்களே, அழைப்பு கொடுக்கல, அப்பொழுது ஏன் இதை வலியுறுத்தல? ஏன்னா அவங்களாம் கேட்க மாட்டாங்க.